அப்படியே ரொம்ப எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது, இல்லை பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும், இல்லை எனக்கு கருவளையம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் டோன் ஈவனாக இருக்காது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தோம்னா பிளாக் பேச்சஸ் வந்து தெரியும். ஸோ கண்ணுக்கு கீழே கருவளையமோ இல்லை முகத்தில் அங்கங்கே கருமை நிறத்தில் திட்டுக்கள் மாதிரியோ இருக்கும். ஸோ இதுக்குமே இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். மாசிக்காய் பொடி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு 100 கிராம்ஸ். இதனோட பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் பொடியும் ஒரு 100 கிராம்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபேஸில் ஸ்போர்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கோரைக்கிழங்கு பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதனோட சேர்த்து வேறு என்ன எடுக்கலாம்னா முல்தானி மட்டி பவுடர். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு களிமண் வகையை சேர்ந்தது தான். இது எவ்வளோ எடுக்கணும்னா 100 கிராம்ஸ் வேணால் 50 கிராம்ஸ் எடுக்கலாம். ஸோ 50 கிராம்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெகுலராக ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும்.